நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஏன் இப்படி அழுவ? எங்க அம்மா. சரி விடு. உன் அம்மாவோட ஆசீர்வாதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனாலதான் நான் உன்னை அங்க அனுப்பிச்சு வச்சேன். உங்க அம்மா அடிச்சாங்க, கழுத்தை நெரிச்சாங்கிறதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படிமா? இங்க பாரு, அவங்க உன் மேல இருக்கிற அன்புனால நீ ஒரு பெரிய இடத்துல வாக்குப்படணுங்கிற ஆசையில தான் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க. நீ வேணா பாரு, கொஞ்ச நாள்ல எல்லா உண்மையும் தெரிய போகுது. அவங்க கண்டிப்பா சமாதானம் ஆயிடுவாங்க. நீ பாரு, அவங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடுவாங்க. இல்ல, எங்க அம்மா நிச்சயமா வர மாட்டாங்க. எங்க அம்மா எல்லாமே நான் கல்யாணம் பண்ணிக்கணும்ல. இப்போ உனக்கு அம்மா தான் பிரச்சனையா? என்ன உன் அம்மாவா நீ நினைக்க கூடாதா? என்ன பாக்குற? எனக்கு வயித்துல 2 பிள்ளைங்க இருக்கு. உன்னைய சேர்த்து எனக்கு 3 பிள்ளைங்க. என் மூத்த பொண்ணு நீதான். என் மூத்த பொண்ணு கல்யாணத்தை நான் நல்லபடியா சந்தோஷமா நடத்தணும்னு ஆசைப்படுறேன். நீ என்னம்மா இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? சாப்பிடு சாப்பிடு. நீ என்ன அம்மாவா ஏத்துக்க மாட்டியா? நீங்க என் அம்மான்னு சொன்னது உண்மையா? சத்தியமா நான் சொல்றது உண்மைதான். அப்போ நான் கேட்கறத செய்வீங்களா? என்ன இப்ப நாங்க வாங்கி கொடுத்தோமே புடவை, நகை, அது இல்லாம வேற ஏதாவது வேணுமா? இல்ல, அதெல்லாம் இல்ல. நான் கேட்கறத மட்டும் செஞ்சா போதும். சொல்லு, என்னன்னு சொல்லு. சத்தியம் பண்ணி கொடுங்க. விஷயம் என்னன்னு சொல்லாம நான் எப்படிமா சத்தியம் பண்ண முடியும்? நான் உங்க பொண்ணு தானே. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா? என்னை பொறுத்த வரைக்கும் இது நியாயமான விஷயம். சத்தியம் பண்ணுங்க. என்ன அஞ்சலி சஸ்பென்ஸ் வைக்கிற? என்ன பொண்ணுன்னு சொல்றீங்க, உங்க பொண்ணு கேக்குற, சத்தியம் பண்ண மாட்டேங்கிறீங்க. சத்தியம் பண்ணுங்க. கர்ணன் கிட்ட குந்தி தேவி வரம் கேக்குற மாதிரி கேக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது வரம் தான். என் செல்ல பொண்ணு இல்ல. விஷயம் என்னன்னு சொல்லாம நான் எப்படிமா சத்தியம் பண்ண முடியும்? சத்தியம் பண்ணி அது என்னால பண்ண முடியாது. முடியும், உங்களால கண்டிப்பா முடியும். சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்கம்மா. உன்னை நம்பி நான் சத்தியம் பண்றேன். இது சத்தியம். சொல்லு, இப்ப எதுக்காக சத்தியம் வாங்கின? என்ன இது? சத்தியம் வாங்கினா சொல்றேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நிக்கிற. சொல்லு. ஏய், கேக்குறேன்ல, பதில் சொல்லு. உன்னை நம்பி நான் சத்தியம் பண்றேன்.
நம்பிக்கை துரோகி. செல்மா, கேட்டீங்களா? அவ பேசுனதெல்லாம் கேட்டீங்களா? அவ என்னை ஏமாத்திட்டா, ஏமாத்தி சத்தியம் வாங்கிட்டா, துரோகம் பண்ணிட்டா. இப்பொழுது என்ன பிரயோஜனம்? அதான் அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டியே. இது சத்தியம் இல்லைங்க, இது பிளாக்மெயில். சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன், அவ எவ்வளவு பெரிய திட்டம் போடுறா. என்ன அப்படியே உசுரோட கொல்ற மாதிரி இருக்குங்க. நீங்க வெளியே தானே இருந்தீங்க, உள்ள வந்து அவளை 4 ஆளா அறையாம நீங்க எதுக்காக இப்ப வந்து என்ன சமாதானப்படுத்துறீங்க? ஐயோ, அவ பேசுறதெல்லாம் நடிக்க போது எனக்கு படப்படன்னு இருக்கு. எனக்கு தலையெல்லாம் சுத்துது. செல்மா, என்ன சொல்ற நீ? இரு, நான் தனி கொண்டு வரேன். எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவளுக்கு அம்மான்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? நான் இந்த சத்தியெல்லாம் ஏத்துக்க போறது இல்லைங்க. அவ சொல்றதுக்கெல்லாம் என்னால ஆட முடியாது. நான் கொடுத்த சத்தியெல்லாம் என்னால காப்பாற்ற முடியாதுன்னு நான் அவகிட்ட சொல்ல போறேன். செல்மா, ஏகே முகத்துல நான் எப்படிங்க முழிப்பேன்? அவர் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? வயசுக்கு வந்த பொண்ணை என்ன நம்பி விட்டுருக்காரு. அந்த நல்ல மனுஷனுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. செல்மா, சத்தியத்தை பண்ணிட்டு இப்ப வந்து என்னங்க பெரிய சத்தியம்? ஏற்கனவே 2 பேருக்கு சத்தியம் பண்ணி நான் பட்ட அவமானம் பாடு எல்லாம் போதாதா? அதனால நான் நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம எவ்வளவு தவிச்சேன். அதெல்லாம் பத்தாதா? செல்மா, நிதானமா நான் சொல்றத கேளு. நீ வாக்கு கொடுத்துட்ட, அது மீறது ரொம்ப தப்பு. அந்த பொண்ணு ஒண்ணு சின்ன பொண்ணு கிடையாது. அவ நிதானமா யோசிச்சுதான் அந்த வரம் கேட்டிருக்கா. இங்க பாருங்க, நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் இதுக்கு நான் ஒத்துக்க முடியாது. செல்லுமா, இது உனக்கு ஒரு சத்திய சோதனை. இந்த மாதிரி சோதனையான நேரத்துல கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. இப்படி தூக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம தவிச்சேன்னா அது உன் உடம்ப பாதிக்கும். உன் வயிற்றுல வளர்ற நம்ம குழந்தைங்களையும் பாதிக்கும். செல்லுமா, இந்த சத்திய சோதனையில நீ ஜெயிப்ப. நான் உன் கூடவே இருப்பேன், உனக்கு உறுதுணையா இருப்பேன். என்ன நம்ப, நீ ஜெயிப்ப. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் விஜயகுமார், வாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், செல்லம்மா டிசி சார் தம்பி மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மைதான் சார். எப்படி சொல்றீங்க? அவனை பலவிதமா வாட்ச் பண்ணதுல அவனோட ஆக்டிவிட்டிஸ்லாம் ரொம்ப மோசமா இருக்கு சார். அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸுகளை சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்றது, பொண்ணுங்களை டீஸ் பண்றது, இதே வேலையா வச்சிருக்காங்க சார். சரி, அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் என்னாச்சு? சார், அதையும் வெரிஃபை பண்ணியாச்சு சார். 100% அது ஜென்யூன் சார். அஞ்சலி வயித்துல வளர்ற குழந்தைக்கு அவன் தான் அப்பான்னு 100% கன்ஃபார்ம் ஆயிருக்கு சார். சரி, எப்போ அவன் தான் குற்றவாளின்னு தெளிவா தெரிஞ்சிருச்சோ, இனிமே அவன் யாருடைய தம்பியா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உடனே அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஒரு நிமிஷம் சார், நீங்க அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் டிசிக்கு தெரியக்கூடாது. சரிங்க சார். அவருக்கு தெரிஞ்சா தம்பியை காப்பாத்த ஏதாவது ட்ரை பண்ணுவாரு. அதனாலதான் சொல்றேன். சான்ஸ் இருக்கு சார். ஏன்னா நான் விசாரிச்சு பார்த்ததுல டிசி சார் அஞ்சலி விஷயத்துல தன்னுடைய பவரை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறது நல்லா தெரியுது சார்.
என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல டிசி சேதுபதி அவர் தம்பி 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். சார், அவர் நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர். நீங்க ஒரு தடவை அவரை கூப்பிட்டு பேசி பார்க்கலாமே. என்ன வார்னிங் கொடுத்து விட்டுடலான்னு சொல்றீங்களா? இந்த மாதிரி 1-2 பேர் இருக்கிறதுனால தான் நம்ம டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்குமே கெட்ட பேர். இனிமே யார் சொன்னாலும் நான் கேட்க போறது இல்ல. முதல்ல அவர் தம்பியை அரெஸ்ட் பண்ணுங்க. ஹலோ சார் வணக்கம் சார், நான் செல்லம்மா பேசுறேன். தெரியுது, சொல்லுங்கம்மா. நீங்க ஒன்றும் கவலையப்படாதீங்கம்மா. அந்த சதீஷை அரெஸ்ட் பண்ண சொல்லி இப்பதான் ஆர்டர் போட்டேன். சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க செய்வீங்களா? புதிர் போடாம என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா. நீங்க என்ன சட்டத்தை மீற சொல்றீங்களா? நான் சட்டத்தை மீற சொல்லல, கொஞ்சம் வளைக்க சொல்றேன். சரிம்மா, நான் செய்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். செல்லம்மா சொல்றபடியே செஞ்சிருங்க. எஸ். நான் தப்பு செய்யறேனோன்னு எனக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு. செல்லம்மா, நீ எந்த தப்பும் செய்யல. அதனால தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. எந்த விஷயங்கள்லாம் விமர்சிக்கப்படுதோ அது பெரிய விஷயமாயிடும். கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சரியா? தைரியமா இரு. அங்க என்னமா பண்றேன்? போய் அவளை ரெடி பண்ணு. வாங்க வாங்க வாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். இப்படி வாங்க வாங்க வாங்க, டைம் ஆகுது இல்ல, சீக்கிரம் வாங்க. அதை எடுத்துட்டு போப்பா. சீக்கிரம் வாங்க எல்லாரும். வண்டியில வச்சிருப்பாங்க. அம்மா, அமுதா, வாங்கிட்டு போயிடு. அமுதா, என்னம்மா இன்னும் ரெடி ஆகலையா? இதோ நலுங்குக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அமுதா, நலுங்கு புடவெல்லாம் இங்கேயே கட்டுவாங்க. மண்டபத்துல போய் கட்டலாம். இல்லனா கோயிலுக்கு போயிட்டு அப்படியே மண்டபத்துக்கு அதெல்லாம் போலாம். பேசிட்டு நேரம் இல்ல, அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அவளை போய் ரெடி பண்ணு. இதை கொண்டு போய் போ. ஸ்டவ்ல கூட்டிட்டு வா. போங்க போங்க. செல்லம்மா, 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 கொண்டு போய் வச்சுட்டு இதையும் எடுத்துட்டு போங்க. டேய் உடம்புல இங்க வாடா. என்ன சித்தப்பா? செல்லம்மா என்ன ஒரு மாதிரியா இருக்கா? அவளை ஏதாவது பேசுனியா? நான் ஒன்றும் பேசல. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமாங்கிற டென்ஷன்ல இருக்கா. அவ்வளவு. நல்லபடியா நடக்கும், இதுல என்ன சந்தேகம்? அவளை என்னன்னு கேளு. நான் எப்படி இருக்கேன்? உனக்கு என்னம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்கு இல்ல செல்லம்மா? அப்பா வரலையா? அப்பா மண்டபத்துல வெயிட் பண்றாருமா. நாம கிளம்பி போகலாம். வா. அப்படியாம்மா? ஆமாம்மா, நீ வா, நம்ம கிளம்பலாம். அமுதா, கூட்டிட்டு வா, நேரமாகுது. வா அஞ்சலி, போலாம். கூட்டிட்டு போமா. வாங்க அஞ்சலி. சித்தப்பா, நீங்களும் போங்க. அது என்னன்னு பாத்துட்டு வா. நான் பாத்துக்கிறேன், நீங்க முதல்ல கிளம்புங்க. நம்பிக்கை துரோகி. அஞ்சலி, இன்னும் கிளம்பலையா? சித்தப்பா, கூட்டிட்டு போங்க. நேரமாச்சு அஞ்சலி, நீ கிளம்பு. ஆமா நேரமாச்சு, என்ன பண்றாங்க? கூட்டிட்டு போங்க சித்தப்பா. அம்மா அஞ்சலி, ஆமா வா, வருவா வா, அவ கூட்டிட்டு சீக்கிரமா வா. போச்சுப்பா, நான் பின்னாடியே வந்துடுறேன். செல்லம்மா, ஏன் இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்க? நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சத்தியம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் மனசை போட்டு இப்படி குழப்பிக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம் சொல்லு? என்னங்க நீங்க கூட என்ன புரிஞ்சுக்காம? நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். அவ ஆசைப்பட்டதை நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி யோசிச்சா எப்படி? நேரம் அது, கிளம்பு.
வா போலாம். என்னாச்சுங்க? சரி வாங்க போலாம். சுரேஷ், அவரை பத்திரமா கூட்டிட்டு போ. வாங்க எல்லாருமே போலாம். போலாம் போலாம். நீங்க முதல்ல போங்க. சுரேஷ் கூட்டு போ. வாங்க. நேரமாவது நான் கூட்டு வரேன். நீங்க போங்க. சொல்லுமா, கிளம்பு சீக்கிரம். ஹலோ, சொல்லுங்க செல்லம்மா. நீங்க நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. அஞ்சலிமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உன்னை இந்த மனக்கோலத்துல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய், என்ன ஏன் கண் கலங்குற? அம்மா வரலைன்னா இனிமே உனக்கு அம்மா அப்பா எல்லாமே அவங்கதான். சரி சரி வாங்க, சாமி கும்பிட போலாம். மாப்பிள்ளை அழைச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இருங்க ஒரு நிமிஷம். முதல்ல போய் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்கிட்ட நிறைய ஆசீர்வாதம் வாங்கிட்டா. நம்பிக்கை துரோகி. இனிமே அவளுக்கு துணையா பக்கபலமா அந்த கடவுள் தான் இருக்கணும். सर्वशाब्दे सर्वशतर्थे सर्वमेपदेना आप्नोति सर्वं जयति. கடவுளே, நல்லதோ கெட்டதோ நான் நினைச்சதான் செல்லம்மா நடத்தி வைக்கணும். கடவுளே, நான் அஞ்சலிக்கு பண்ண சத்தியம் உண்மைதான். ஆனா அது நடக்கக்கூடாது, நடக்கவே கூடாது. மாப்ள, என் தங்கச்சி பத்திரமா பாத்துக்கோங்க. ஏடா, என் கண்டையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கடைசி வரைக்கும் அவ கண்ணடா ஆனந்த கண்ணீரை மட்டும் தான் பார்க்கணும். மேடம், நீங்க முதல்ல நலங்குறீங்க. அம்மா, நீங்க போய் வைங்க. நேராவது நீங்க கிளம்புறீங்களா? கிளம்புறச்சுலமா. எங்க கிளம்புறீங்க? அது வெளியே. இல்ல, அது முக்கியமான விஷயம். இதை விட முக்கியமான விஷயம் என்ன இருக்கு?
இல்ல இதுவும் கல்யாண வேலை தான். வந்துடுவாரு சீக்கிரமா வந்துட்டு போயிட்டு வந்துடுறேன். நீங்க கிளம்புங்க. ஆட்டோ செல்லமா பாத்துட்டாயா? ஆமா ஆமா. வண்டி வண்டி சீக்கிரம் போ. என்னங்க என்னங்க சிவசு போறாங்க. அவன் ஏதோ வேலையை போயிட்டு போங்க. இல்ல இந்த நேரத்துல இங்க ஏதாவது ஒரு விஷயம் இருக்குங்க. செல்லம்மா, எதுக்கு தேவையில்லாம எதையோ கற்பனை பண்ணிட்டு மனசு போட்டு குழப்பிக்கிற? விடு. மாமாவும் அமுதா எங்க? அவங்க 2 பேரும் மண்டபத்துல தான் இருக்காங்க. கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும்ல. ஆட்டோ வாங்க. ஒரு நிமிஷம். செல்லம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஜாக்கிரதையா. நீங்களும் பார்த்து போங்க. எல்லாம் நல்லபடியா முடிச்சிடுங்க. நான் பார்த்துக்கிறேன். வர லெஃப்ட்ல. மாமா ஒரு நிமிஷம். என்னம்மா? மாமா, நான் சிவசுவை பார்த்தேன். எங்க பார்த்தம்மா? கோயில்ல இருந்து வரும்போது அவன் வண்டியில போயிட்டு இருந்தா என்ன பார்த்தோன்னா அப்படியே மறைஞ்சிட்டான். அட விடுமா, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ன்ற மாதிரி எதையோ பார்த்து பதட்ட. இல்ல மாமா, நான் பதட்டப்படல. அட சும்மா இருமா, நானும் உன்னை 2 நாள் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்க. அதெல்லாம் விடுமா. பெருமாள் மேல பாரத்தை போட்டு நீயும் வடமொழியும் வாசுக்கு தாய் தகப்பனா இருந்து கல்யாணத்தை நடத்துங்க. இல்ல மாமா, இந்த கல்யாணத்தை நீங்க முன்னாடி நின்று நடத்துங்க. என்னம்மா, நேத்து வரைக்கும் நீயும் வடமொழி சேர்ந்து நடத்துறதானே சொன்னீங்க. இப்ப என்ன திடீர்னு இந்த முடியும்? நீங்க வயசுல பெரியவங்க. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி சபையில நின்று இந்த கல்யாணத்தை நடத்த முடியும்? அதனால நீங்களே வாசுக்கு அப்பாவா நின்று இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க. செல்லம்மா, ஏமா இப்ப திடீர்னு முடிவு எடுக்கிற? நீங்க இருக்கிற முடிவெல்லாம் நல்லதா கெட்டதா எனக்கு ஒன்றும் புரியலம்மா. ஆனா நீ எடுத்து நடத்துறது எல்லாமே நல்லா இருக்குங்கிறதுனால நீ சொல்ற மாதிரியே கேட்டுக்கிறோமா, போதுமா? நல்லபடியா நடத்துங்க. நல்ல பேப்பர் அண்ணா சொதப்பிட்டா. கல்யாண மண்டபத்துக்கு போய் அப்படியே நோட்டம் உள்ளான்னு இருந்த. போற வழியில எவ கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சுன்னா அவ கண்ணிலே பட்டேன்டா. அண்ணா என்ன சொல்றீங்க? ஆண்டா, நீங்க மண்டபத்துக்குள்ள எப்படி போகணும், எங்க உக்காரணும், எப்படி மேட்ரம் முடிக்கணும்னு எல்லாத்தையும் பிளான் பண்ணலான்னு உள்ள போயிட்டு வெளியே வரலான்னு இருந்த. பக்கத்துல ஒரு கோயில் இருந்துச்சு, அங்க செலமா இருந்தா. அவ என்ன பாத்துட்டாடா. இதெல்லாம் ஒரு மேட்டராடா, இதுக்கா இவ்வளவு டென்ஷன் ஆகிறீங்க? யாரு, நானா? அப்பதான டென்ஷன் ஆவா? என்ன பார்த்த உடனே பிளான மாத்திடுவா. அவ மோசமா நாளு உஷார் பத்ரியவ. அவ பிளான மாத்துறதுக்குள்ள நாம நம்ம பிளான மாத்தணும் இல்ல? அதான். டேய், நீங்க பாட்டு கத்தி எடுத்து இடுப்புல சொருகிக்கின பச்சை கலர் ஜிங்கிச்சா சிவப்பு கலர் ஜிங்கிச்சான்னு இந்த டப்பா எடுத்து உள்ள போக முடியாதுடா. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா மொத்த பிளான் அவுட்டா உள்ள போக முடியாதா? ஏய், நான் பேசலாமே. என்ன பேசுறேன்? யாராண்டா இந்த சிவசு வாண்டியா? அதானே. அப்படின்னு பயந்து போடுவேன் நானு. அதான் இப்ப வேற பிளான் வச்சுக்கிறேன். என்ன பண்றீங்க? டப்பாவை திறந்து அதுக்குள்ள இருக்கிற பொருளை தூக்கி வெளியே போட்டு கத்தி எடுத்து உள்ள வச்சு பேக் பண்ணுங்க. கமுக்கமா உள்ள போய் உட்காந்துக்குங்க. சமயம் பார்த்து
கரெக்டா வாசு பையில போட்டு தள்ளிடுங்க. இது சூப்பர்ண்ணே. சரிடா. ஓகேண்ணே. ஓகேண்ணே. பண்ணலாம்டா. சுரேஷ், அந்த ரூம்ல வசதியா இருக்கான்னு பாத்துட்டியா? ஓகேடா, நான் பாத்துக்கிறேன். இந்த பக்கமும் பாத்துறேன். செல்லம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. மேனேஜர் சார், இங்க கொஞ்சம் வாங்க. வர மேடம். சொல்லுங்க மேடம். நீங்க தானே மேனேஜர்? என்ன மேடம் அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஐயோ இல்ல, ஞாபகம் இருக்கு. நிறைய பேர் இருக்கிறதுனால நான் சரியா உங்களை கூப்பிட்டேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்றது சரிதாங்க. ஆமா, மண்டபம்லாம் வசதியா இருக்குல்ல? இல்ல நல்லா ரொம்ப சௌரியமா இருக்கு. நிச்சய புடவை எங்க வச்சிருக்கீங்க? பேகுக்குள்ள தானே வச்சிருக்கேன். நீ போய் பாருமா. போமா, நீ போமா, போய் பாரு. எல்லாம் நல்லா இருக்கு. இந்த மண்டபத்துல பாதுகாப்பு எல்லாம் எப்படி இருக்கு? நீங்க சொல்றது புரியலையே. இல்ல அது வந்து குடும்பத்தில் அவங்க வெயிட் பண்றாங்க. நீ போய் பேசுப்பா, நீ போ. சார், நீங்க என்னென்ன கேளுங்க, வந்துடுறேன். எங்க குடும்பத்துக்கு வேண்டாத ஒருத்தரை நான் இப்பதான் பார்த்தேன். அவர் மண்டபத்துக்கு வந்து ஏதாவது தகராறு பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துவாரோட பயமா இருக்கு. அதான் பாதுகாப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் கேட்கிறேன். மேடம், மண்டபத்துல வசதி பத்தல, ரூம்ஸ் எல்லாம் கிளீனா இல்ல ஃபேன் ஓடல, பாத்ரூம்ல தண்ணி வரல, இந்த மாதிரி ஏதாவது இருந்தா என்கிட்ட கேளுங்க. அதை விட்டுவிட்டு மண்டபத்துல பாதுகாப்பு, பொருள் தொலைஞ்சு போச்சு, பங்காளி சண்டை, இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொன்னா நான் என்ன பண்ண முடியும் மேடம்? அதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். சரி, வேணும்னா நீங்க ஒரு பண்ணுங்களேன். உங்க ஆளுங்க 2 பேரை வெளியே நிக்க வச்சு ரொம்ப முக்கியமானவங்க, சொந்தக்காரங்க, அவங்கள மட்டும் உள்ள அனுப்புங்களேன். எதுவும் பிரச்சனை வராதுல்ல? நான் சொல்றது கரெக்டான மேடம்? சரி. சுமதி மேடம். வாங்க. மணி மேடம், இங்க வாங்க. இந்த வந்துட்டா. சீக்கிரம். என்ன மேடம்? நீங்க 2 பேரும் வாசல்ல சரிங்க மேடம். சந்தேகப்படுற மாதிரி யார் வந்தாலும் உடனே என்ன கூப்பிடுங்க. உள்ள மட்டும் அனுப்பாதீங்க. சரிங்க மேடம். கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துங்க. போங்க. சரி, ஓகே மேடம். போங்க. சாமி, அந்த லக்ன பத்திரிகை படிங்க. இஷ்ட தேவதா, குலதேவதா, பாரம்பரிய தேவதா, பரிபூர்ண கிருபா கடாச்சபல சித்திரஸ்து. சென்னை அன்புகுமார் மதுவிழாவின் ஜேஷ்டகுமாரதி அஞ்சலி என்கிற கன்னிகைக்கும், காஞ்சிபுரம் மாவட்ட சுந்தரேசன் மீனாட்சி தம்பதியரின் அன்பு செல்வன் ஜேஷ்டகுமாரன் வாசுவிற்கும் வரும் 15/12/2010 புதன் அன்று பெரியவர்களால் விவாகம் செய்ய முடிவு செய்து பந்துக்கள் முன்னிலையிலும் உறவினர்கள் முன்னிலையிலும் எல்லோருடைய சம்மதத்தின் பேரிலும் இன்று நிச்சயதார்த்தமும் நாளை முகூர்த்தமும் நடைபெற லக்ன பத்திரிகை எழுதப்பட்டது. சுபம் சுபம் சுபம்.
शतमनो रोजमान शोभन शोभमान कल्याणः शतमानं भवति शताय पुरुषेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति धनं धान्यं पशुं बहुपुत्रलाभं शतशं वत्सरं दीर्घमायुः सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते राजाधिराजाय प्रचण्डशालिने नमो वयं वै स्नमनाय तस्मै समेतामान् कामकामाय विष्णो कामेश्वरो अंजलि नमो ददातु இந்த கொடையை மாத்தி கட்டிக்குவாமா gift எல்லாம் இங்கே கொடுத்துட்டு போயிடுங்க ப்ளீஸ். ஓகே மேடம். Thank you. இட்ஸ் ஓகே. வாங்க. வாங்க. நீங்களும் உங்க gift கொடுத்துறீங்களா? Thank you. மேடம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். உங்க gift இங்கே கொடுத்துட்டு போயிடுங்க. உள்ள கொண்டு போக வேண்டாம். பொண்ணு மாப்பிள்ளை நேரா பார்த்து கொடுக்கிறதுக்கு தான் gift வாங்கிட்டு வந்திருக்கோம். உன்கிட்ட கொடுக்கவா gift வாங்கிட்டு வந்திருக்கோம்? பத்திரிக்கையில ஒண்ணு gift எல்லாம் உள்ள கொண்டு போக கூடாதுன்னு போடலையேமா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களோட இந்த கிஃப்ட பொண்ணு மாப்பிளைக்கு எல்லாம் நல்ல முறையா கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ப்ளீஸ் மேடம் கொடுத்துங்க மேடம். வாங்க. Thank you. இந்த பிரச்சனை இருக்கு, வெளியே போய் பேசலாம். சரி மேடம். டேய் என்னடா மேட்ரு சுத்தப்பலாகுது? என்னன்னு புரியல. யார் கிஃப்ட் பாக்ஸ் கொண்டு வந்தாலும் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு தான் உள்ள அனுப்புறாங்க. சரி என்ன பண்ணலாம்னு சொல்லு. இப்போ என்னடா பண்றது? இருடா வேற வழி இருக்கான்னு பாப்போம். இல்ல வேணாம்டா, அண்ணகிட்டே கேட்டுடலாம். சரி கேளு. ஹலோ அண்ணா நாங்க தானே. டேய் என்னடா இப்பதான் போனீங்க, அதுக்குள்ள சும்மா வேலையை முடிச்சிட்டீங்களா? என்னது வேலையை முடிச்சிட்டோமா? இன்னும் என்ட்ரியே கொடுக்க முடியல, அப்புறம் எப்படி வேலையை முடிக்கிறது? டேய் என்ன சொல்றீங்க? ஆமாண்ணே, மண்டப வாசல 2 பேரை நிக்க வச்சு யாரு என்னன்னு விசாரிச்சு உள்ளே அனுப்புறாங்க. நான் தான் அப்பயே சொன்னேன்ல இந்த வேலை அவ்வளவு சுலவு கிடையாதுன்னு. நீங்க தான் மாப்பிளோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி உள்ள போறணும்னு. நாங்க உள்ள போறது சரி, கிஃப்ட் பாக்ஸ் உள்ள கொண்டு போனா தானே மேட்டர் முடிக்க முடியும். பொருள் உள்ள போவாதா? பொருள் இல்லாம என்னடா செய்வீங்க? ரொம்ப கெடுபடியா இருக்குண்ணே. நினைச்சேன் சொன்னேன்ல செல்லம்மா என்ன பாத்துட்டான்னு, அதான் பாதுகாப்புக்கு ஆள் வச்சுட்டான். அவ சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டான்னு வச்சுக்கேன், இந்த சிவசு பென்சில் கேப்ல லாரியே ஓட்டுவான். கட் பண்ணு. சரிண்ணா ஓகேண்ணா. அண்ணா வர சொல்லிட்டாரா? சரி போலாம்டா. சென்னை அன்புக்குமார் மதுவிதாவின் ஜேஷ்ட குமாரதி அஞ்சலி என்கிற கன்னிகைக்கும் காஞ்சிபுரம் மாவட்ட சுந்தரேசன் மீனாட்சி தம்பதியரின் அன்பு செல்வன் ஜேஷ்டகுமாரன் வாசுவிற்கும் வரும் 15/12/2010 புதன் அன்று பெரியவர்களால் விவாகம் செய்ய முடிவு செய்து பந்துக்கள் முன்னிலையிலும் உறவினர்கள் முன்னிலையிலும் எல்லோருடைய சம்மதத்தின் பேரிலும் அஞ்சலிக்கும் வாசுவுக்கும் விவாகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. என்ன பாக்குற? இந்த மாலை உன் கழுத்துல விழ வேண்டியது. உன்னை தேடி வந்த அதிர்ஷ்டத்தை நீதானே உதறி விட்ட. நான் ஒன்னும் வாசுவ பிடிக்காம அப்படி நடந்துக்கல. இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு தான். ஆனா நீ சொன்ன விதம் தப்பா போச்சே. வாசு வெறுக்கிற மாதிரில அவர் நினைச்சுக்கிட்டாரு. ஐயோ இப்ப என்னடி ஐயோ? வாசு உன்னை எவ்வளவு அன்பா நேசிச்சாரு, எவ்வளவு அழகா தன்னோட காதல வெளிப்படுத்தினாரு. அவரோட மனசை காயப்படுத்திட்டியே. அது தப்புதான்னு இப்ப எனக்கு தெளிவா புரியுது. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்துல இன்னொருத்தர் வந்து இருக்கும்போது ரொம்ப வலிக்குது. பொடி பைத்தியக்காரி, அதிர்ஷ்டமே தேடி வந்து கதவு தட்டினப்போ நீ ஜன்னலையும் சேர்த்து சாத்தி வச்சுட்டு இப்ப வந்து வருத்தப்படுறியாக்கும். அப்ப இருந்த சூழ்நிலை அப்படி. சரி, அதுக்கப்புறமாவது நீ வாசுக்கு புரிய வச்சிருக்கலாம்ல.
நீ அப்படி மட்டும் செஞ்சிருந்தனா விடிஞ்சா உன் கழுத்துல இல்ல மாலை விழுந்திருக்கும். சச்சா, அஞ்சலிக்கு துரோகம் பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் கல்லஞ்சுக்காரி இல்ல. சரி, அப்ப வாசு அஞ்சலி கழுத்துல தாலி கட்டுறத ஆனந்தமா பார்த்து ரசி. இப்ப வருத்தப்பட்ட என்ன பிரயோஜனம்? இப்ப நான் சொல்றத கேளு. எப்படியாவது வாசு தனிமையில சந்திச்சு, வாசு நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு உன் அன்பை அவர்கிட்ட வெளிப்படுத்திடு. இங்க பாரு, இதுதான் கடைசி சான்ஸ், மிஸ் பண்ணிடாத. புரியுதா? இப்பவே நான் வாசு கிட்ட சொல்லிடுறேன். வணக்கம். வாங்க சார், உங்க கிஃப்ட் எங்கே கொடுத்துட்டு போயிடுங்க. இது மாப்பிள்ளை கொடுக்கிறதுக்கு. நாங்க மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துக்கிறோம். சரி. Thank you. வாங்க. நில்லுமா. இப்ப எதுக்கு நீ உள்ள போற? இல்ல, மாப்பிள்ளை ரூம் சுத்தம் பண்ண சொன்னாங்க, அதான் போய் நிக்கிறேன். இப்ப வா. ஆமா, சீக்கிரமா போயிட்டு வா. தாராளமா எடுத்துங்க. வாங்க சார். என்ன சுரேஷ், அதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு இல்ல? நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். உன் தங்கச்சிக்கு நலுங்கு வைக்கிறாங்கல்ல, அப்ப நான் ஃப்ரெஷ்ஷா இருக்க வேண்டாமா? அதான் ஃபேஸ் வாஷ் பண்ண போறேன். அதுல இருந்தாலும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சுரேஷ், நீ மத்த வேலை பாரு. என்ன என்ன என்னம்மா இது? மங்களமான ஒரு காரியம் நடக்கும்போது தொடப்ப கையோட சுத்திக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது இது இருக்கா? நான் என்ன வேணும்னா பண்ண? மாப்பிள்ளை ரூம் குப்பையா இருக்குது, கிளீன் பண்ணணும்னு சொன்னாங்க, அதான் போய் நிக்கிறேன். ரொம்ப தான் அழட்டிக்கிறியா? குளிக்கிறியா? வெளியில வாமவனே, உன்னை ஒரே சொருவு. சுமதி மேடம், மேனேஜர் கொஞ்சம் வர சொல்லுங்க. சரிங்க மேடம். நீ வெளியில வாட மாமே, உன்னை போட்டு தள்ளாம விட மாட்டேன். மேடம், இதோ வந்திருக்காரு. என்ன மேடம்? என்ன சார் இது? இவ்வளவு நியாயம் பேசுறீங்க? பொண்ணுக்கு நலுங்க வைக்கிற நேரம் தொடப்பம் கைமா ரூமை கிளீன் பண்ணேன்னு ஒரு பொம்பளை போயிட்டு இருக்கா. எங்க ஆளுங்களா? ஆமாங்க, மாப்பிள்ளை ரூம்ல குப்பை அள்ளணும்னு இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கா. இருக்காதுங்களே. எனக்கு இது கொஞ்சம் கூட சரியா படலைங்க. நீங்க என்னன்னு போய் பாருங்க. ஒரு நிமிஷம் நீங்களும் வாங்க, என்னன்னு பாருங்க. உள்ள யாரு? யாரு இருக்கா? உள்ள யாரு? கதவு திற. கதவு திறக்க போறேன் இல்லையா? யாரது உள்ள? உள்ள யாருன்னு கேக்குறல்ல? என்ன என்ன யாரு உள்ள? ஏய், கூப்பிடுறத காதுல விழுதா இல்லையா? வாசு எங்க? வாசுதான் இருக்காரு. கிளீன் பண்றதுக்கு ஒரு பொம்பளை உள்ள போனா, வாசு உள்ள இருந்தா இந்நேரம் கதை திறந்துருப்பால. வாசு எங்க? இருங்க. யாரு? வாசு போறியா இல்லையா? போ சீக்கிரம் வா. வாசு திறக்கறல்ல. இல்ல வாங்க. கதவு திற. வாசு. ஏய், கதவு திறங்க. வாசு திற. வாசு என்னாச்சு? சீக்கிரம் திற. கதவு திறங்க வாசு. வாசு, யார் உள்ள? கதவு திறங்க.
யாருமா நீ? என்ன உள்ள பண்ற? நீ யாருமா? எதுக்கு வந்த? மாப்பிள்ள ரூம் க்ளீன் பண்ண சொன்னாங்க, அதான் வந்தேன். இங்க யார் வர சொன்னா உன்ன? எங்க ஆளு இல்லையா நீ? ஏய் இங்க வா, இங்க வா. நீ யாரு? உனக்கு இங்க என்ன வேலை? யார் மணி? ஏய் இங்க பாரு, திருட வந்தியா? சொல்லு, திருட வந்தியா? கல்யாண மண்டபத்துல இந்த மாதிரி திருடுறதுக்குன்னு ஒரு கூட்டமே அலையுது சார். இப்படி எல்லாம் கேட்ட சொல்ல மாட்டா, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். என்ன செல்லம்மா, என்ன பிரச்சனை? இல்ல, இந்த பொம்பளை உள்ள வரப்போதே நான் சந்தேகப்பட்டேன். வாசு ரூம்குள்ள போட்டுக்கிட்டு இங்க வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கா. கேட்டா எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிற. ஏய் திருட வந்தியா? கேக்குறல சொல்லு. ஆமாங்கய்யா, திருடதாயா வந்தேன். குழந்தைங்க விளையாடுற இடத்துல இந்த கொலுசு கிடைச்சதியா? அதே மாதிரி மாப்பிள்ள ரூம்குள்ள போனா செல்லு வாட்சி ஏதாவது கிடைக்கும் தாயா போன. மன்னிச்சிடுங்கய்யா, நான் வயிற்று பழப்புக்காக பண்ணிட்டேங்கய்யா, என்ன மன்னிச்சிடுங்கய்யா. சுரேஷ், இதெல்லாம் சரியா வராது. போலீஸ்க்கு போன் பண்ணி முதல்ல உங்களை போலீஸ்க்கே அனுப்பிச்சிடலாங்க. தேவையில்ல, போலீஸ் கல்யாண நேரத்துல வந்தா அது நல்லா இருக்காது. நீங்க அனுப்புங்க அவளை. போமா. அடிக்காது, வெளியே கொண்டு. என்னாச்சுங்க? ஏதோ ஒரு பொம்பளை திருட வந்துச்சு. நீங்க என்ன இங்க இருக்கீங்க? ஃபேஸ் வாஷ் பண்ண வந்தேன். ரெடியா அங்க சீக்கிரம். நீ ரெடியாப்பா? அந்த பக்கம் போய் சொல்லிடுங்க. செல்லம்மா, செல்லம்மா, என்னாச்சு? எப்படி தனியா வந்து நிக்கிற? ஒண்ணும் இல்லைங்க. எப்போ வந்தீங்க? நான் வந்தது கூட தெரியாம இருக்கியா? இப்பதான் வந்தேன். போன காரியம் என்னாச்சு? செல்லம்மா, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. நினைச்ச மாதிரியே நடக்கும். என்ன தைரியமா இரு. ரொம்ப தேங்க்ஸ். நமக்குள்ள தேங்க்ஸ் தேவையா? அண்ணி, மண்டபத்துல எல்லார்கிட்டயுமே கேட்டு பார்த்துட்டேன். யாரோட கோல்ஸுமே காணாம போலியாம். அந்த பொம்பளை ஏதோ போய் சொல்லியிருக்கா அண்ணி. அப்படியா? சரி, நீ போய் அடுத்த வேலை பாரு. என்ன செல்லுமா, யார் கொலுசு காணும்? இல்லைங்க, இங்க ஒரு வேலைக்காரி வந்தா. எனக்கு அவளை பார்த்த உடனே சந்தேகமா இருந்துச்சு. என்னன்னு போய் விசாரிச்சா அவ வேலைக்காரியே இல்லையா. எல்லாரும் அவளை திட்டி அடிச்சு மிரட்டினதுக்கு அப்புறம் அப்படியே பல்ட்டி அடிச்சு திருட வந்தேன்னு ஒரு கொலுசு எடுத்து கையில காமிச்சா. இப்ப இவ வந்து சொல்றா யாருமே கொலுசு தொலைக்கலன்னு. அப்படின்னா அவ யாரு? அவ எதுக்கு இங்க வந்தா? ஏன் வந்தா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.